ஒவ்வொரு ராசிக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய திதிகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நம்மளுடைய ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசி எப்பேற்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த டெய்லி இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கங்கள் மூலியமாகவும் இதை விஷயம் மற்ற விஷயங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே போல சந்திராசிரம நாள் எப்படி இருக்கும், அதுல எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், அதெல்லாம் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதே போல ஒத்து வராத சில திதிகள் இருக்கு. அந்த திதிகள் இருக்கக்கூடிய நேரம் நம்ம எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாம நம்ம இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்தால் நமக்கு காரியங்கள் வெற்றியாகும். ஓகேங்களா? அது தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நடக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நம்ம தினமும் வாழ்க்கையில பல பிரச்சனை சிக்கலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது வேற வழியில தாண்டிதான் போகணும். இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி எந்த நாளோ நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத விட எந்த நாள ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டா மற்றது தானா நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? மொத்தம் இந்த 15 தேதியில ஒரு மாசத்துல இருக்கு. அதுல வளர்பிறை தேய்பிறை 2 வரும். ஓகேங்களா? இந்த சில திதிகள் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரவே தராது. ஓகேங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல நோட் பண்ணிக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேஷ ராசி அவங்களுக்கு சஷ்டி திதி ஆகாது. ரிஷப ராசிக்கு சதுர்த்தி திரையோதசி ஆகாது. மிதுன ராசிக்கு பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தி திதி ஆகாது. கடக ராசிக்கு சப்தமி திதி ஆகாது. சிம்ம ராசிக்கு திருதியை, அஷ்டமி, நவமி, தசமி, திரையோதசி இந்த திதிகள் ஆகாது. அதே போல கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, அஷ்டமி, சதுர்தசி இந்த திதிகள் ஆகாது. துலாம் ராசிக்கு பிரதமை, துவாதசி ஆகாது. விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா நவமி திதி, தசமி திதி ஆகாத திதிகள். தனுசு ராசிக்கு த்விதியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்தசி இந்த திதிகள் ஆகாது. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பிரதமை திதி, திருதியை திதி, துவாதசி திதி ஆகாது. கும்பராசிக்கு சதுர்த்தி திதி ஆகாது. கடைசியா மீன ராசிக்கு த்விதியை, ஏகாதசி, சதுர்தசி இந்த திதிகள் ஆகாது. இப்படி ஆகாத திதிகள் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு திதியும் வரும்போது வளர்பிறை அதே போல தேய்பிறை இந்த மாசத்துல 2 இது வரும். இந்த நாட்கள் என்னைக்கு வருதுன்னு கேலண்டரை பார்த்து இல்லை பஞ்சாங்கத்தை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்கள்ல எந்த ஒரு புதிய முயற்சியும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் அனாவசியமா பேசாமல் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் பல காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு, பல பிரச்சனைகளை மாற்றாம இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல நாளாமை. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.